நாம நல்லா ஜெபிக்கிறோம் அல்லது நல்லா வேலை செய்கிறோம் வீடுகள்ல. ஆனா வீட்டுல நல்லா வேலை செய்கிறோம், போற வர வழிகளில் வேலை செய்கிறோம். ஆனா அந்த வேலை செய்வதற்கான பலன், மதிப்பு, மரியாதை நம்முடைய வாழ்க்கையில அங்கீகாரம் கிடைப்பதில்லை. நம்ம சொல்றோம், நான் வீட்டுல ஓடி ஓடி வேலை செய்யறேங்க, ஆனா என்ன யாருமே மதிக்கிறதே இல்லை. இப்ப சர்ச்சிலையும் ஓடி ஓடி நான் வேலை செய்யறேன், எல்லா ஜெபத்துக்கும் வர ஒருத்தர் என்ன கண்டுக்கிடவே இல்லை. இப்படி எல்லாம் இதே மாதிரி வேலை செய்கிற இடங்களிலே பல இடங்களிலே இந்த மாதிரி சொல்லுகிறதான ஒரு பழக்கங்கள் இருக்கு, அப்படிதானே? அப்போ அது எதனால நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, அதிலிருந்து நாம எப்படி விடுபட்டு கொள்ளலாம் என்பதை மாத்திரம் சுருக்கமாக பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம், ரொம்ப பிரசங்கம் எல்லாம் இல்லை, சும்மா பேசிட்டு அப்படியே நம்ம முடிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்க கூடும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே வசனத்துல நமக்கு அவ்வளவுமே விடை வந்துடும். எப்படி? நீங்க யாரா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறோம். நாம எல்லாமே எப்படி இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி? நம்மளை வைத்துதான் நம்ம குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம், நம்மை கொண்டுதான் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தை கொண்டுதான் நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்மை கொண்டுதான் நம்ம வேலை செய்கிற இடங்களில ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நாம அந்த சாரமற்று போன தன்மையா இருப்போமானால் என்ன ஆகும்? ஒன்றுக்குமே உதவாது. அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? சாரமற்று இருக்கிறோமா அல்லது சாரமாக இருக்கிறோமா? சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, சுவை கொடுக்கவில்லையா? இதுதான் முக்கியம். உப்பு நல்லதுதான். எப்படி? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நல்லதுதான், நம்ம வீடுகளில் வேலை செய்கிற வேலைகள் நல்லதுதான். ஆனா அந்த வேலை சாரமாக இருக்கிறதா? அது ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் நல்லதுதான், அந்த ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜெபங்களாக இருக்கிறதா? அதுதான் நாம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். முக்கியமாக நம்ம அதிகமாக என்ன பார்க்கலாம்? ஒண்ணு குடும்பத்துல இந்த மாதிரி இருப்போம், அல்லது திருச்சபையில இருப்போம், அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல இருப்போம். முதலாவதாக, குடும்பத்திலே ஒருவன் சாரமற்று போகிறதற்கான காரணம் என்ன? நம்முடைய வீடுகளிலே சாரமற்று போக, சுவை இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேக காரியங்கள் நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த பகுதிகளாக போக விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நோவாவின் குடும்பம். அல்லேலூயா. நோவா பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரே குடும்பம் எது? நோவாவின் குடும்பம். ஆமென். அவ்வளவு பெரிய அழிவு, உலகமெல்லாம் அழிவு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அழிவிலிருந்து இவர்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனா அப்படி பாதுகாத்துக் கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தர் 1ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி, ஆமென், ஸ்தோத்திரம், வானத்து பறவைகளையும் நடமாடும் மிருகங்கள் மற்றங்கள் யாவையும் ஆண்டுபடுகள் என்று 1ஆம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்ற மேன்மையான குடும்பத்திலே இருக்கிறதான ஒருவன் சாபத்தை பெற்றுக் கொள்கிறான். யாரு? காம். எதனால சாபத்தை பெற்றுக் கொண்டான் அப்படின்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 25வது வசனத்திலே, ஸ்தோத்திரம், வாசிக்க வேண்டாம், நம்ம வாசிப்போம் என்றால் நிறைய நேரங்கள் போய்விடும். நோவா, ஸ்தோத்திரம், என்ன பண்ணுகிறாரு? திராட்சை தோட்டத்தை நாட்டி அதிலிருந்து வருகிற பலனை எடுத்து அதை திராட்சை ரசம் உண்டு பண்ணி குடித்து விட்டு அவர் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்கிறதான ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்த போது முதலாவது வந்து அதை பார்க்கிறது யாரு? காம். காம் வந்து பார்த்து விட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், அதை போய் தன் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். ஆமென். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், சில குறைகள், தவறுகள் இருக்கும். ஆமென். எப்படி நோவா மாதிரி குடிச்சுக்கிட்டு வஸ்திரம் இல்லாக படுத்திருக்கிறது அந்த காலம். இப்போ அப்படி அல்ல. அவர்களுக்கு சில காரியங்கள் அவரே அறியாமலே அது எப்படி இருக்கும்? ஒரு தவறாக இருக்கு. நமக்கு பார்ப்பதற்கு அது நிர்வாணமாக தெரியும். இவனை பாரு, என் குடும்பத்தில் எப்படி இருக்கான், அவலட்சணமா இருக்கிறான், என் சர்ச்சில் பாரு இவன் எப்படி இருக்கான், கேவலமா இருக்கிறான், இவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், நமக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சா நாம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம்,
இந்த சேமை போல யாப்பேத்தை போல அதை மூடி மறைக்கணுமே அல்லாமல், ஸ்தோத்திரம், அதை சொல்லி அவருக்கு புரிய வைக்கணுமே அல்லாமல் அதை போய் மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. மற்றவர்கள்கிட்ட போய் பாத்தியா மற்றவன் என்ன செய்யறான் பாரு, எங்க சபையில இப்படி ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வேற வேலையே இல்லை, அவனுடைய நிர்வாணத்தை வெளியே அறிவிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஆமென். எப்படி நம்ம ஒருவர் தவறு செய்வது, ஒருவேளை அவர் ஏதோ எந்த காரணத்துக்காக தவறு செய்தாரோ, தெரிந்தோ தெரியாமலோ, ஸ்தோத்திரம், நோவா தெரிந்து அவர் தவறு செய்ததாக அங்கு எழுதப்படவில்லை. அவன் திராட்சரசத்தை பருகினான், எப்பொழுதும் போல பருகினான். ஆனால் ஸ்தோத்திரம், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற பொழுது இந்த நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் இந்த வானத்திலிருந்து சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியிலே படவில்லையாம். அதனால ஸ்தோத்திரம், அதற்கு முன்பாக இந்த திராட்சரசங்களிலே புளிப்பு சுவை அதிகமாக வருவது கிடையாது. இப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக வசனம் சொல்லுகிறது வானத்தின் மதகுகள் திறவுண்டன என்று. ஸ்தோத்திரம், அப்படி வானத்து மதகுகள் திறவுண்டதுனால இப்ப சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியில படுகிறது. இது யாருக்கு தெரியாது? நோவாவுக்கு தெரியாது. அவர் அதற்கு முன்பாக எப்படி திராட்சரசத்தை பருகினாரோ அப்படியே பருகிறார். அவர் போதைக்காகவோ அல்லது நான் வரித்திருக்க வேண்டும் என்று அவர் பருகலார். அதற்கு முன்பாக அவர் நார்மலாகவே அவர் எப்படி திராட்சரசத்தை பருகினாரோ அதே போல இவர் திராட்சரசத்தை பருகுகிற பொழுது அதுல ஒரு புளிப்பு சுவை வருகிறது. அது அவரை எப்படி ஸ்தோத்திரம் ஒரு மயக்கத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுகிறது. வஸ்திரம் விலகி படுக்கிற ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம், இப்படி சிலருடைய தவறுகள் நம்ம நினைப்போம் அவர் தெரிஞ்சு தவறு செஞ்சுட்டாரு, இவர் வேணும்னு செய்யறாரு. ஆமென். இவருக்கு தெரியாதா இவர் எவ்வளவு பெரிய ஞானி? ஆமென். முழு உலகம் அழிக்கப்பட்ட போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆள் யாரு? நோவா. அப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியாதா அவருக்கு குடித்து விட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம், என்ன அடுத்தவர்களை பார்த்து இவரை பற்றி தெரியாதா, இவர் எல்லா ஜெபத்திலும் வருகிறவர், இவர் எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்துகிறவர், இவருக்கே தெரியாதா இவர் ஏன் எப்படி இதை செய்யலாம்? அல்லேலூயா. மற்றவர்களுடைய குறைகளை நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிற ஒருவன் ஸ்தோத்திரம் யாரு? சாரமற்று போனவன். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். அதுதான் என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வரல, ஏன் என்ன இப்படி இருக்க, எல்லாரும் என்ன போட்டு மிதிக்கிறாங்களே, காரணம் என்ன? மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு மற்றவர்களுடைய தவறுகளை அவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செஞ்சானோ அதை சொல்லுவது நம்முடைய வேலை கிடையாது. அதை பார்த்துக் கொள்ளுவார் யாரு? கர்த்தர். காலத்துக்கு முன்னே யாரையும் நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அப்படி நாம அடுத்தவர்களை குற்றப்படுத்துவோமானால், அடுத்தவர்களை காயப்படுத்துவோமானால், அடுத்தவர்களுடைய நிர்வாணத்தை வெளியரங்கமாக்குவோமானால், ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டவர்கள்? நாம சாரமற்றவர்கள். அல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். ஆமென். இந்த காமை குறித்து பாருங்க, காம் சாரமற்று போயிட்டான், அவனை திரும்ப சாரமாக்க முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் அடுத்த வசனங்களிலே அவன் பெரிய ஒரு சாபத்துக்குள்ளாக கடந்து போகிறான். ஆனா அவனை சபிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் 1 வசனத்திலே யார? நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனை நோவா சபிக்க முடியாது. சபித்தா என்ன நடக்கும்? அந்த சாபத்துக்கு பிரயோஜனமும் வராது. இதை தெரிந்து கொண்ட நோவா என்ன பண்றாருன்னா காமுடைய குமாரனை சபிக்கிறாரு. யார? கானான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம செய்கிற சின்ன சின்ன தவறுகளினால நம்முடைய பின் சந்ததிகள் சபிக்கப்பட்டதாய் மாறி போகிறது. பின் சந்ததிகள்னா நம்ம குடும்பத்தை மட்டும் இல்ல, நம்ம திருச்சபையில கூட சொல்லலாம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல கூட சொல்லலாம். நாம செய்கிற சின்ன தவறுகள்னால வேலை செய்கிற இடத்துல அடுத்தது பின்னாடி வருகிறவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்காம போய் விடுகிறது. அந்த முதலாளி என்ன நினைக்கிறார்னா, போன முறை இருந்தவன் இந்த தவறை செஞ்சான், அதனால இவனுக்கு இந்த கொடுக்க கூடாது, கொடுத்தா இந்த வசதிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா இவன் அதே மாதிரி செஞ்சிருவான். அப்படிங்கிறதுனால நம்முடைய சில தவறுகளினால நமக்கு பின் சந்ததிகள் பாதிக்கப்படுகிறது. நாம செய்கிற சில தவறுகளினால இந்த திருச்சபையில் ஏதோ சில தவறுகள் செய்கிறதுனால என்ன நடக்குது? அடுத்து வரக்கூடிய விசுவாசிகள், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறது. அதுதான் ஸ்தோத்திர, உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்க கூடும்? நாம சாரமற்றவர்களாய் மற்றவருடைய நிர்வாணத்தை, மற்றவருடைய குறைகளை வெளியே சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அதே போல இன்னொரு காரியம், நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே ஒரு சாரமற்ற நிலை இருக்கிறது. வேலை செய்கிற இடம், அதாவது நம்முடைய வேதாகமத்திலே தாவீதோடு கூட இருந்த ஒரு நல்ல ஒரு அதிகாரியை நாம பார்க்கலாம். யார் என்றால் அவர் அகிதோப்பேல் என்கிறதான ஒரு அதிகாரி. அவன் ஆலோசனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவனுடைய ஆலோசனை ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 17 அதிகாரத்தில் அவனை பற்றி நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, 16 அதிகாரம் 23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாக்கு எப்படி இருந்துச்சான்? தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். எப்படி? அவ பேசினா அவனுக்கு மறு உத்தரவே
கிடையாது. அவன் தேவன் எப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறாரோ அப்படி தாவீதுக்கும் இருந்தது, அவனுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கும் இருந்தது. தாவீது எப்படி அவரை மேன்மையாக வைத்தாரோ அதே போல அப்சலோமுக்கும் இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், அவன் ஒரு காலத்திலே அவனுடைய ஆலோசனை 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆலோசனை செயல்படாமல் போனதுனால, அதை வாசிங்க சிஸ்டர், நடக்கவில்லை என்று கண்டபோது ஏறி தன் வீட்டுக்கு போய் ஆமென் நாண்டு கொண்டு செத்தார். எப்படி? அகித்தோப்பேலுடைய ஆலோசனை 23ஆம் வசனம் சொல்லுகிறது 16ஆம் அதிகாரத்துல, அது தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். தேவனுடைய வாக்கை போல இருந்து அவ்வளவு ஞானமுள்ள நல்ல பலசாலியான அப்படிப்பட்ட ஒரு வாக்கையுடைய ஒரு அகித்தோப்பேலுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 17:23 அவனுடைய ஆலோசனையின்படி நடக்கல. அவனுடைய ஆலோசனையின்படி நடக்காததால வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி போய் நாண்டு கொண்டு செத்துட்டான். அல்லேலூயா. 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்துல 2வது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையா? நல்ல 2ஆம் பகுதி லாஸ்ட் பகுதி படிங்க. அவனுடைய நல்ல ஆலோசனை இருக்கு மேல. அகித்தோப்பேலுடைய நல்ல ஆலோசனை அபத்தமாக்குகிறது மாதிரி அதுல ஒரு வசனம் இருக்கும். அல்லேலூயா. அதாவது அகித்தோப்பேலுடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையா, அதை என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்? அபத்தமாக்கிட்டாரு. அல்லேலூயா. இதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்கள்? நல்ல ஜெபங்கள். நாம வீட்டுக்கு செய்கிற வேலை எப்படி? நல்ல வேலை. வேலை செய்கிற இடங்களிலே நாம செய்கிற உழைப்பு எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனா இது அபத்தமாகி போகிறது. எப்படி? தேவனுடைய வாக்கை போலவே இருந்த வாக்கு ஒரு நாள் எப்படி அபத்தமாகி போனது. அகித்தோப்பேலுடைய வாக்கு அவ்வளவு நல்ல வாக்கு, ஆனால் எப்படி ஆயிற்று? அபத்தமாகி போனது. அதற்கான காரணம் என்ன? அதுதான் நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். அதாவது இந்த அகித்தோப்பேல் யார் என்றால் ராஜாவுடைய நேரடி ஆலோசகர். அல்லேலூயா. நேரடி ஆலோசகர், ஒரு அதிகாரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவன். அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலாவதாக இந்த ஆலோசனையை அவன் பழி வாங்குகிற நோக்கத்திலே செய்கிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பழி வாங்குதல்? ஸ்தோத்திரம். இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே தாவீது ஒரு காரியத்தை செய்து விடுகிறார். ஒரு தவறு, பத்சேபாள் இடத்திலே ஒரு தவறை செய்து விடுகிறார். இந்த பத்சேபாளை குறித்து வேதத்திலே பார்த்தோம் என்றால் எலியாமின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாமின் குமாரத்தி, உங்களுக்கு நேரம் இருந்தால் வீடுகளில் போய் வாசிக்கலாம். எலியாமின் குமாரத்தி என்று இந்த பத்சேபாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரங்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுல 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எலியாமின் குமாரத்தியாகிய யாரு? பத்சேபாள். அதே காரியத்தை இன்னொரு இடத்துல 23ஆம் அதிகார வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னா ஸ்தோத்திரம், அந்த அகித்தோப்பேலுடைய குமாரன் தான் எலியாம். எலியாம் யாரு? அகித்தோப்பேலுடைய குமாரன். அகித்தோப்பேலுடைய பேரப்பிள்ளை தான் யாரு? இந்த பத்சேபாள். இப்போ பத்சேபாளை யாரு? தாவீது எடுத்துக்கொண்டார். இப்ப இதை அவர் மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கிறாரு. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இந்த தாவீதை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று. தாவீது எப்படியாவது பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இப்ப அப்சலோம் ராஜாவான உடனே அப்சலோமை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எப்படி? தாவீதுடைய உடைய தகப்பனாருடைய மறுமனை ஆட்டி இடத்திலே பிரவேசியும். அல்லேலூயா. தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவரை பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கணும்? அவன் ஒண்ணு செஞ்சானா நிறைய செய்வேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் செய்யாம விட மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாரமற்று போகிறதற்கான காரணம், மதிப்பை இழந்து போகிறதற்கான காரணம், ஆலோசனைகள் அபத்தமாகி போகிறதற்கான காரணம் என்ன? பழி வாங்குகிற எண்ணம். அல்லேலூயா. அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான் பிரதர், நான் எப்படியாவது அதற்கு திருப்பி செலுத்தாம இருக்க மாட்டேன். இதற்கு மேல நம்ம இன்னொரு வாக்கு என்ன சொல்லுவோம்னா, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுறாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை நீ ஒளிப்படத்திலே செய்தாய், உன்னுடைய குடும்பத்து பெண்கள் அம்மன் வெளியிலே செய்வார்கள், சூரியனுக்கு கீழே செய்யப்படுவார்கள் என்று சொன்ன உடனே இதை இவர் சொல்றாரு, இது கர்த்தரே சொல்லியிருக்காரு பிரதர், ஆண்டவரே சொல்லிட்டாரு. அதனால ஸ்தோத்திரம், அம்மன் நம்ம பழி வாங்குகிறதுக்கு ஒருத்தர் விழுந்து போன உடனே நம்ம என்ன செய்யறோம்னா, அவன் செஞ்ச தப்பு தான். அல்லேலூயா. இது கர்த்தரே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்காரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி இவன் எப்படி நின்னா, அம்மன் அதனால தான் இவன் விழுந்து போனான் அப்படின்னு சொல்றான். காரணம் என்ன? அல்லேலூயா. நாம ஸ்தோத்திரம் பழி வாங்குகிறத எப்படி சொல்றோம்? கர்த்தர் பழி வாங்குறார். நாத்தான் தீர்க்கதரிசி அதை வச்சே சொல்லிட்டாரு.
அல்லேலூயா. அதனாலதான் இந்த சம்பவம் நடக்குது. கர்த்தர் என்ன செய்யணுமோ அவர் செய்வார். ஆனா நம்முடைய சின்ன காரியங்களுக்காக நம்முடைய குடும்பத்திலே ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டதுனால, நம்முடைய திருச்சபையில நம்முடைய ஊழியத்திலேயோ நம்முடைய எந்த ஒரு ஜெபத்திலேயோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டதுனால அவர்களை பழி வாங்கணும், அதற்கு நான் திருப்பி செய்வேன்னு நம்ம நினைச்சோம்னா நாம யாரு? சாரமற்று போனவர்கள். நம்முடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? தேவனுடைய வாக்கை போலப்பட்ட ஆலோசனையாக இருந்தாலும் அல்லேலூயா அது அவமாகி போய்விடும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம சாரம் அற்றவர்களாக இருந்தா நம்ம குடும்பத்திலேயோ அல்லது ஸ்தோத்திரம் நம்முடைய திருச்சபையிலேயோ எங்கேயுமே நமக்கு மதிப்போ மரியாதையோ இருக்காது, இழந்து விடும். அதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம், சாரமற்ற நிலை. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லுறாரு, உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்க கூடும்? அல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனா என்ன பண்ண முடியும்? அதை கொட்டுகிறதற்கும் நிலத்திலே கொட்டுகிறதற்கும் மிதிக்கப்படுவதற்கு அவர் சொல்லுறாரு, எருவுக்காகிலும் உதவாது. ஒரு உரத்துக்கு கூட ஒரு செடிக்கு மூட்டில போட முடியாது. அல்லேலூயா. அது யாரு? அகிதோப்பல் யாரு? தேவ வாக்கை போல அவனுடைய வாக்கு இருந்தது. அவனுடைய தகப்பன் காலத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு, அவனுடைய குமாரன் காலத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அப்படி இருதயத்துல அவனுடைய வாக்கு நல்ல வாக்கு தான். ஆனா அவனுடைய இருதயத்துல எப்படி இருந்தது? பழி வாங்குகிற எண்ணம். அல்லேலூயா, ஆமென். பதர் செய்கிற எண்ணம். எனக்கு செஞ்சதுக்கு நான் திருப்பி செஞ்சே ஆகுவேன். அதனால அவனுடைய ஆலோசனை எப்படி ஆயிட்டு? அபத்தமாகி போனது. அதே ஸ்தோத்திரம் அகிதோப்பேலை குறித்து இன்னொரு காரியத்தை நாம பார்த்தோம்னா, அகிதோப்பேல் யாரு கூட இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்? தாவீது ராஜா, அதாவது ராஜாவோடு இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர். ராஜாவை ஒருவர் அபிஷேகம் பண்ணணும், அப்படித்தானே? ராஜாவை தாவீது அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அதே மாதிரி சவுல் அபிஷேகம் பண்ணது சாமுவேல். ஆமென். அதே போல தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன திரும்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணாத அவர்கள் ராஜா. ஆனா இந்த அப்சலோம், அந்த அகிதோப்பேல் அப்சலோமோடு இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்சலோம் யாரு? அபிஷேகம் பண்ணப்படாத ராஜா, தன்னைத்தான் ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்தி விட்டுட்டு விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை பிடிக்கும்படியா முயற்சி பண்ணுகிறவன் தான் யாரு? இந்த அப்சலோம். ஆனா இந்த அகிதோப்பேல் இவ்வளவு ஞானம் உள்ளவன், ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற அந்த ஞானம் உள்ளவன் யாருக்கிட்ட போறான்? அப்சலோம் கிட்ட போறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா கிட்ட போனோங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்கிட்ட தான் இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இல்ல? அல்லேலூயா, இந்த அப்சலோமுக்கு இல்ல. நம்ம இன்றைக்கு நாம யார் கூட இருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யார்? யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா? இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்பதற்கு, கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இப்ப நாம இயேசுவோடு இருக்கிறோமா அல்லது உலகத்தோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. அகிதோப்பேல் யார் கூட இருந்தா? உலகத்தோட போயிட்டான். உலகம், ஸ்தோத்திரம், பழி வாங்குதல். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவோடு இருக்கிற ஒருவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அவன் தான் சாரமானவன், சுவை கொடுக்கிறவன், உப்பாக பரவுகிறவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். கனி கொடுக்கிறது முக்கியம் அல்ல, அது நல்ல கனியாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அவன் ஆலோசனைய அழகா சொல்றான். அவனுடைய ஆலோசனை அவ்வளவு மகத்துவமான ஆலோசனை, மேன்மையான ஆலோசனை. ஆனா ஸ்தோத்திரம், அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கனியா? அந்த ஆலோசனை எதனால வந்துச்சு? பழி வாங்குகிற எண்ணத்தினால வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையில அநேகர் நல்ல கனி கொடுக்கிறோம், வீடுகள்ல நல்ல வேலை செய்கிறோம், ஆமென், வேலை ஸ்தலங்கள்ல நல்ல வேலை செய்கிறோம். ஆனா அந்த கனி ருசி உள்ளதாக இருக்கிறதா? ஆமென், ருசி உள்ள கனியாக இருக்கிறதா? நல்ல எண்ணத்தோடு நம்ம அந்த வேலைகளை செய்கிறோமா? குடும்பத்துல பாருங்க, சில காரியங்களை நம்ம செஞ்சிருவோம், கடமைக்காக செஞ்சிருவோம். சர்ச்சைக்கு வருவோம், ஜெபத்துக்கு வருவோம், எப்படி வருவோம்? கடமைக்காக. நான் போவேன்னா யாரோ கேட்பாங்க அப்படிங்கிற கடமைக்காக. ஆனா வெளியே பார்க்கிற போது எப்படி? நல்ல ஆலோசனை, நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை. வெளியே பார்க்கிறவங்களுக்கு எல்லா ஆராதனைக்கு வந்துடுறாங்க. ஆனா நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு அதை செய்யறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ குடும்பத்துல ஒரு காரியம் இருந்துச்சு. எப்படி? ஸ்தோத்திரம். குடும்பத்துல நம்முடைய சாரமற்று போகிறதற்கான தன்மை என்ன? ஆமென். அடுத்தவருடைய குறைகளை சொல்றது. அது குடும்பம் அல்ல, திருச்சபையும் ஒரு குடும்பம் தான். அடுத்தவருடைய குறைகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி சாரமற்று போகிறோம். அல்லேலூயா. இது வேலை செய்கிற இடங்கள்ல நல்ல ஆலோசனைகள், நல்ல உழைப்பு, நல்ல ஜெபம் இதெல்லாம் இருந்தாலும் பழி வாங்குகிற எண்ணத்துல அல்லது ஸ்தோத்திரம் வேறு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒண்ண பேசுகிற பொழுது நாம எப்படி போகிறோம்?
சாரமற்று போகிறோம். அதே போலதான் ஸ்தோத்திரம். இப்ப ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு 2 பேர் உண்டு. ஒப்னி பினேகா. ஸ்தோத்திரம். ஆமென். எங்க ஏலியுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறியாதிருந்தார்களா? அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளா? யாரு? ஆசாரியனுடைய பிள்ளைகள், திருச்சபையிலே வளர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்த மேன்மையான ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்திற்கு பாத்திரவானவர்கள் எப்படி போயிட்டாங்க? அல்லேலூயா. பேலியாளின் பிள்ளைகளாக போயிட்டாங்க. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திரம் அங்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வருகிற போகிறவர்களிடத்திலே தகன பலி செலுத்துவதற்கு முன்பாக எனக்கு தரணும். அல்லேலூயா. எனக்கு இப்பவே செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. ஆமென். கொப்பரையில போய் குத்துறது. அல்லேலூயா. இது அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம சில காரியங்களுக்கு என்ன பண்றோம்? எனக்கு இப்பவே நீங்க பதில் சொல்லிக்கிட்டு போங்க பிரதர். இல்ல சர்ச்சை ஆராதனை முடியட்டும். இல்ல எனக்கு இப்பவே வேணும். என்ன நீங்க நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்க இதை செஞ்சீங்க, எதற்காக நீங்க இதை பண்ணீங்க? அல்லேலூயா. ஆமென். நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. இதை சரி பிரதர், சரி சிஸ்டர், நம்ம இதை முடிச்சிருவோம். இல்ல. அல்லேலூயா. உடனே குத்துறது. அவன் தப்பு செஞ்சுட்டான், உடனே குத்துறது, கொப்பரையில குத்துகிறது, வருகிறதெல்லாம் எனக்கு தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமே ஆனால் அல்லேலூயா, ஆமென், சாரமற்று போகும். அதனாலதான் நம்முடைய குடும்பங்களிலே அநேக நேரங்களில ஸ்தோத்திரம் நம்ம நினைப்போம், ஆண்டவரை இவ்வளவு ஜெபம் பண்ற ஆண்டவரை, என் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன், நிறைய வேலைகளை செய்யறேன், ஆனாலும் ஸ்தோத்திரம் ஒரு மதிப்பு இல்லை ஆண்டவரை, ஒரு மரியாதை இல்லை ஆண்டவரை, என்ன கீழ்த்தரமா நடத்துறாங்க ஆண்டவரை, வேலை செய்கிற இடங்கள்ல எனக்கு பின்னாடி வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், ஆனா எனக்கு அந்த மதிப்பு இல்லை ஆண்டவரை. காரணம் என்ன? நம்ம சாரமற்று போயிட்டோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ சாரமற்ற ஒரு நிலை இருக்குமே ஆனால் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். நாம எப்படி இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். நம்ம சுவையை தான் கொடுக்கணும். இது நம்ம அனுதினமும் நம்ம எல்லா இடங்களிலுமே நம்ம இதைத்தான் எப்படி வச்சிருக்கணும்? முன்ன வச்சிருக்கணும். நான் சுவை கொடுக்கிறேனா? அல்லேலூயா. ஆமென். சுவை கொடுக்கிறேனா? ஒரு ரூத்துடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவளுடைய மாமியார் நகோமி ஸ்தோத்திரம் பெத்லகேமில இருந்து எங்க போறா? மோவாப் தேசத்துக்கு போறா. சாரமற்று போகிறாள். ஏன்? பெத்லகேமில தான் இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நீங்க வந்த வழியை திருப்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனா அங்க ஒரு வறட்சி வந்த உடனே, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எங்க போறா? மோவாப்புக்கு. திரும்பி வருகிற பொழுது சாரமற்ற நிலை, ஒண்ணுமே இல்லை, கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து வெறுமையாக வருகிறாள். அல்லேலூயா. சாரமற்ற நிலை. யோனாவை பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம், யோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பார்த்து நினிவேவுக்கு போ என்றால் ஸ்தோத்திரம், இவர் எங்க போறாரு? தர்சீசுக்கு போகிறாரு. சாரமற்ற நிலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம கீழ்ப்படியாம, ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? நீ சுவை உள்ளவன், நீ உப்பு, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆமென். எவ்வளவுதான் பெருசா ஒரு ஸ்தோத்திரம் நீங்க பிரியாணியை பண்ணாலும், நல்ல சமையலை பண்ணாலும், அதுல இவ்வளவு உப்பு இல்லைன்னா அதனுடைய சுவை போச்சுது. அது மாதிரிதான் இன்னைக்கு பல வீடுகள்ல பல வேலைகளை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முக்கியமான பங்கு அந்த குடும்ப ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருக்கு? உங்க கையில இருக்கு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபை அதே போல பல ஊழியங்களை பலர் செய்யறாங்க, முன்னாடி செய்யறாங்க, பின்னாடி போறாங்க, எல்லா இடங்களிலும் போறாங்க. ஆனா அந்த திருச்சபையுடைய வளர்ச்சி யார்கிட்ட இருக்கு? உங்க முழங்கால இருக்கு. ஆண்டவர் இதை நம்பி, ஆமென், இதை நம்பிதான் உங்களை ஸ்தோத்திரம் இங்க திருச்சபையில வச்சிருக்காரு, உங்க குடும்பத்துல வச்சிருக்காரு, நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆனா நான் சுவை உள்ளவன் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நான் உப்பு என்பதை மறந்துடக்கூடாது. உங்க சாரத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது அனனியா சப்பிராள் என்று சொல்லக்கூடியதான இருவர், அவர்கள் தங்கள் காணியாட்சியை விற்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் எவ்வளவு நன்மையான சாரமானவர்கள். காணியாட்சியை வித்துட்டு கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுது சாரத்தை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. காணியாட்சியை விற்கிறது நல்லது, கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது நல்லது. ஆனா கொடுக்கிற பொழுது, கொடுக்க வருகிற பொழுது அல்லேலூயா என்னாச்சு? ஆமென். அதுல ஒரு வஞ்சகம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான், எல்லாமே நல்லதுக்கு நன்மையாக தான் செய்றீங்க. நல்ல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சிறிய மதியினம், சிறிய ஆண்டவர் ஸ்தோத்திரம், சிறிய ஏதோ ஒரு தவறு நம்ம எப்படி ஆக்கி விடுகிறது? சாரமற்றவர்களாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் உப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் சாரத்தோடு இருக்கணும், சுவையோடு இருக்கணும்.
ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொண்டுதான் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், திருச்சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம், வேலை செய்கிற இடங்களில் எல்லாவற்றிற்கும் எது? இந்த சிறிய உப்பு. ஹல்லேலூயா. இந்த சுவை இல்லைன்னா மொத்த சமையலுமே வீண். இந்த உங்களுடைய ஜெபங்கள் இல்லைன்னா உங்க குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும். உங்க ஜெபங்கள் இல்லைன்னா தேசத்திலே ஒரு எழுப்புதல் வராது. உங்க ஜெபங்கள் இல்லைன்னா திருச்சபையில ஆசீர்வாதங்கள் வராது. ஆனால் அந்த ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. சாரமேறினதாக இருக்கிறதா? உண்மை உள்ளதாக இருக்கிறதா? அல்லது ஸ்தோத்திரம் வஞ்சகத்தோடும் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிறதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களோடு பேசி இருப்பார் என்று நம்புகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் எப்படி இருக்கிறேன்? உப்பாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த உப்பு எப்படி இருக்கிறது? சாரம் உள்ளதாக இருக்கிறதா அல்லது சாரமற்றதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபங்கள் நல்லதுதான், ஆனால் நான் எந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறேன்? என்னுடைய உபவாசங்கள் நல்லதுதான், ஆனால் நான் எந்த எண்ணத்தோடு உபவாசிக்கிறேன்? நான் குடும்பத்திலே ஓடி ஓடி உழைக்கிறேன். இவ்வளவு நாள் நினைச்சேன், ஆண்டவரே நான் இவ்வளவு வேலை செய்தாலும் ஏன் நான் நிராகரிக்கப்படுகிறேன் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் இப்பொழுது தெரிகிறது, ஸ்தோத்திரம், நான் வேலை செய்தது உண்மைதான், ஆனால் அதை முழு மனதோடு செய்யவில்லையே. ஏதோ ஒரு இடத்துல நான் சாரத்தை இழந்து விட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருச்சபையிலே வந்து எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம் என்னுடைய ஆவியின் ஏவுதலினாலே உற்சாகத்தோடு வராம, ஒருவேளை ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆராதனைக்கு போகல என்ன யாரோ பார்த்து என்னை கேட்பார்கள் என்று அந்த எண்ணத்தோடு வந்திருக்க ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அப்படி சொல்வீர்களானால் ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்களை சாரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்றைக்கு சுவை உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த கனி ருசி உள்ள கனியாக இருக்கணும். அது புசிக்கத்தக்க கனியாக இருக்கணும். கசப்பான கனிகளை அல்ல, புசிக்கிறதற்கு மதுரமான இனிமையான கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம மாறணும். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் அவமானப்பட்ட இடத்துல ஒரு வெற்றியை தருவார். இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையுமே பார்க்கலையா? இனிமே ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நகோமி திரும்பி வந்தபோது அவள் பழைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாள் தன்னுடைய மருமகள் மூலமாக. அதே போல ஸ்தோத்திரம் தாவீது ராஜா திரும்ப வருகிறார். ஆனால் அகிதோப்பேலோ தன்னுடைய மேன்மையை இழந்து போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய மேன்மையை நாம இழந்து போகணுமா அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணுமா? ஒரு ஏலியனுடைய குமாரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஊழியத்தை கனத்தை இழந்து போனார்கள். ஆனால் ஒரு சாமுவேலோ ஸ்தோத்திரம் அவர்களுடைய ஸ்தானத்தை பிடித்து கொண்டார். நாம் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம சாரம் உள்ளவர்களாய் இருப்போமானால் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லது ஏதோ எதற்காகவோ ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று இருப்போமானால் ஹல்லேலூயா சாரத்தை இழந்து விடுவோம். பின்பு எருவுக்காகிலும் எதற்காகிலும் உதவாது. அது மண்ணிலே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறொன்றுக்கும் உதவாது என்று வசனம் சொல்லுகிறது. அருமை தெய்வமே, இந்த நேரத்திலும் இங்க இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் சாரம் உள்ளவர்களாய், உப்பாக ருசி உள்ளவர்களாய், இனிமையான கனி கொடுக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக.